இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால டெய்லி பைபிள் ஸ்டடி சேனல் மூலியமா வரவேற்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணிடலாம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், இதோ இன்று எங்களுடைய பைபிள் ஸ்டடியை ஆசிர்வதிங்க. உம்முடைய அளவற்ற அன்பை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்பட வேண்டும். தூய ஆவியானவரே எங்கள் மீது இறங்கி எங்களை சுத்திகரியும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம ஜோஷ்வா சாப்டர் 16 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஜோஷ்வா சாப்டர் 16ல ஒவ்வொரு வசனமா பாக்குறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டோரியை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோஷ்வா சாப்டர் 15 எப்படி முடியும்னா, காலேபு அவர் பொண்ணு கேட்டதை கொடுத்ததாகவும் யூத மக்கள் எபூசிய மக்களை அவங்க கூட வாழ அனுமதிச்சதாகவும் முடிஞ்சிருக்கும். இப்ப ஜோஷ்வா சாப்டர் 16 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் ஒதுக்கப்பட்ட பகுதிகளை தான் நாம இங்க பார்க்க போறோம். அது என்ன பகுதிகள்னு வசனங்கள்ல டைரக்டா பார்க்கலாம். இந்த சாப்டர்ல ஸ்டோரி பெருசா இருக்காது, பிரிக்கப்பட்ட பகுதிகள் மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கானானியர் மக்களை இவங்க வெளியே துரத்தணும். ஆனா இவங்க துரத்தாம எப்ராயிம் மக்களுக்கு நடுவுல வாழ, அதுவும் அடிமையா வாழ அனுமதிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சாப்டர்ல எப்ராயிமுக்கு பிரிக்கப்பட்ட பகுதிகளை வசனங்கள்ல பார்ப்போம். இவ்வளவுதான் இந்த சாப்டரோட பாயிண்ட். இப்ப நம்ம ஒவ்வொரு வசனங்களா பார்ப்போம். ஜோஷ்வா சாப்டர் 16ல ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு விதமாவது, எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானில் இருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்திர வழியாகவும் சென்று, இரண்டாவது வசனம் பாருங்க, பெத்தேலில் இருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து, மூணாவது வசனம், மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தோரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இந்த 3 வசனத்துல என்ன பாக்குறோம்னா, யோசேப்புக்கு 2 பசங்க இருக்காங்க, மனாசே, எப்ராயிம். அந்த 2 பசங்களுக்கும் சில பகுதிகளை பிரிச்சு கொடுக்க போறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னா, சீட்டு போட்டுதான் பாக்குறாங்க. இப்போ இந்த பகுதிகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா, எரிகோ பக்கத்துல யோர்தானுக்கு கிழக்கு பக்கமா, அதாவது ஈஸ்ட் சைடான சில பகுதிகளை கவர் பண்றாங்க. அதுக்கப்புறம் எரிகோல ஸ்டார்ட் பண்ணி பெத்தேல் அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு, அந்த ஏரியாவை கவர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வனாந்திரம் வழியா சென்று, வனாந்திரம் அப்படின்னா டெசர்ட் ஏரியா, சோ அந்த சில ஏரியாவையும் கவர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பெத்தேல் பகுதியில இருந்து லூஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு போயிட்டு அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து அர்கி அதரோத் அப்படிங்கிற பார்டரான ஏரியாவையும் கவர் பண்றாங்க. மேற்கு பக்கமா எப்லோத்தியரின் எல்லையை கவர் பண்ணிட்டு தாழ்வான பெத்தோரன் பிளேஸையும் கவர் பண்ணிட்டு சமுத்திரத்துல தான் அவங்க எல்லை போய் முடிகிற மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்து 4வது வசனம் பாருங்க. இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்பிராயும் சுதந்திரித்தார்கள். இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்த 3 வசனத்துல கொடுக்கப்பட்ட பகுதிகளை இவங்க 2 பேரும் உரிமை கொண்டாடலாம். அடுத்து 5வது வசனம் பாருங்க. எப்ராயிம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தோரோன் மட்டும் போகிறது. 6வது வசனம். மேற்கு எல்லை மிக் மேதாவிற்கு வடக்கே சென்று கிழக்கே தானாத் சி லோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து, 7வது வசனம், எனோகாவிலிருந்து அதரோத்திற்கும் நகரத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். 8வது வசனம், தபுவாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயிம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். இந்த 4 வசனத்துல என்ன பாக்குறோம்னா, எப்ராயிம் வம்சத்துக்கு எந்த நகரத்தெல்லாம் சுதந்திரமா கொடுத்திருக்காங்கன்னு தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதோட எல்லைகளை இப்ப நம்ம பார்ப்போம். அதரோத் அதார் இது கிழக்கு பக்கமா இருக்குது, அங்க ஸ்டார்ட் பண்ணி பெத்தோரோன் மட்டும் முடிகிறது. அதுக்கப்புறம் மிக் மேத்தா இது மேற்கு பக்கமா இருக்கு, இங்க ஸ்டார்ட் பண்ணி வடக்கு பக்கமா சென்று தானாத் சீலோத் இது கிழக்கு பக்கமா இருக்கு, அதை தாண்டி எனோகா அப்படிங்கிற பிளேஸ், அதையும் தாண்டி அதரோத் நகரத்துக்கு இறங்கி எரிகோ அப்படிங்கிற பிளேஸ் வழியா போய் யோர்தான்ல போய் முடியும். தபுவா அப்படிங்கிற பிளேஸ் மேற்கு பக்கமான எல்லை. அது மட்டும் இல்லாம கானான் நதி வழியா போய் சமுத்திரம் தான் இவங்களோட கடைசி எல்லையா இருக்கு. இதுதான் இவங்களோட பார்டர்ஸாவும் இருக்கு. அடுத்து 9வது வசனம் பாருங்க.
பின்னும் எப்ராயிம் புத்திரருக்கு பிரத்யோகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, எப்ராயிம் குலத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலா பிரிச்சு கொடுத்த ஒரு சில பகுதிகள்லாம் மனாசே புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு நடுவுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 10வது வசனம் பாருங்க. அவர்கள் காசரேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிராயிம் மற்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள். இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, இவங்க கானானியரை ஆக்சுவலா இவங்க பிளேஸ்ல இருந்து துரத்தி விடணும். ஆனா அவங்க அப்படி செய்யாம இவங்களுக்கு அடிமையாவே வாழ அனுமதிக்கிறாங்க. இப்ப நம்ம ஜோஷ்வா சாப்டர் 16ல ஒவ்வொரு வசனமா பார்த்து முடிச்சிட்டோம். இனி நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு முறை பைபிள் எடுத்து நல்லா ரீட் பண்ணுங்க. இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட்.